வானொலிக்கு வருகிறது. நலம் தரும் நாளடியார் 400 அறத்துப்பால் யாக்கை நிலையாமை தொடர்ச்சி. வழங்குகின்றார் பட்டிமன்ற பேச்சாளரும் கவிஞரும் எழுத்தாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் தக்கோலத்திலிருந்து. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலம் தரும் நாளடியார் 400 எனும் தலைப்பில் இயற்றியவர்களை படிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. மரப்பாவை போலொரு மண்ணூறு செய்து வளமான ஜீவன் எனும் சூத்திரம் மாட்டி திறக்குள் இருந்து அசைப்போன் தீர்ந்தபொழுதே தேகம் விழுமென்று தெளிந்தாடு பாம்பே என பாம்பாட்டி சித்தர் பகர்வார். நாளடியார் அறத்துப்பால் அதிகாரம் 3 யாக்கை நிலையாமை 25 முதல் 30 வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். அறத்துப்பால் அதிகாரம் 3 யாக்கை நிலையாமை பாடல் 26. நார்த்தொடுத்து ஈர்க்கிலென்றாய்ந்து நார்த்தொடுத்து ஈர்க்கில் என்று நன்றாய்ந்து அடக்கிலென் பாத்துழி பொய்யிலென் பல்லோர் பழிக்கிலென் தோற்பையுள் நின்று தொழிலறச் செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்ட கால். தோல் பையாகிய உடம்பிலிருந்து தான் செய்ய வேண்டிய தொழில்களை முழுமையாக செய்து அப்பயனை தானே அனுபவிக்கின்ற கூத்தாடியாகிய உயிர் உடலை விட்டு அப்புறம் சென்றால் பின் அவ்வுடலை கயிற்றால் கட்டி இழுத்தால்தான் என்ன, நன்றாக சுத்தம் செய்து அடக்கம் செய்தால்தான் என்ன, கண்ட இடத்திலே போட்டால்தான் என்ன, பலரும் பழித்தால்தான் என்ன. பாடல் 27. படுமழை மொக்குளின் பல்காலும் தோன்றி கெடுமிதோர் யாக்கை என்றெண்ணி தடுமாற்றம் தீர்ப்பேம் யாம் என்றுணரும் திண்ணறி வளரை நேர்ப்பார் யார் நீநிலத்தின் மேல். வீழ்கின்ற மழை நீரிலே தோன்றும் குமிழி போல பலமுறை தோன்றி அழியும் ஒரு வகை பொருள் இந்த உடம்பு என கருதி இப்பிறவி துன்பத்தை போக்கிக் கொள்வோம் நாம் என்று உணர்ந்து அதற்கான அறங்களை செய்யும் உறுதியான நல் ஞானமுள்ளவரை இப்பெரிய உலகில் ஒத்திருப்பவர் யார்? ஒருவரும் இல்லை. பாடல் 28. யாக்கையை யாப்புடைத்தாப் பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையலாய் பயன் கொள்க யாக்கை மலைநாடு மஞ்சுபோல் தோன்றி மற்றாங்கே நிலையாது நீத்துவிடும். உடம்பை உறுதியுடையதாக முன் செய்த நல்வினை பயனால் பெற்றவர் அதனால் ஆகும் பயனான நற்காரியங்களை செய்வாராக. ஏனெனில் மலை மீது உலாவும் மேகம் போல் காணப்பட்டு நிலைபெறாது இவ்வுடையில் அழித்துவிடும். பாடல் 29. புல் நுனிமேல் நீர் போல் நிலையாமை என்றெண்ணி இனியே செய்க அறவினை இனியே நின்றான் இருந்தான் கிடந்தான் கேள் அலற சென்றான் எனப்படுதலால். ஒருவன் இப்பொழுதே நின்று கொண்டிருந்தான், உட்கார்ந்தான், படுத்தான், தன் உறவினர் அலறி அழ இறந்தான் என்று கூறப்படுவதால் புல் நுனியில் இருக்கும் நீர்த்துளியைப் போல நிலையில்லாத தன்மையுடையது இந்த உடம்பு என்று எண்ணி இப்பொழுதே அறவினைகளை செய்க. பாடல் 30. கேளாதே வந்து கிளைகளாய் இல் தோன்றி வாளாதே போவாரால் மாந்தர்கள் வாளாதே சேக்கை மரண் ஒழிய சேன் நீங்கு புன்போல யாக்கை தமர்கொழிய நீத்து. மனிதர்கள் வரட்டுமா என்று கேளாமல் வந்து உறவினராய் ஒரு வீட்டில் பிறந்து பின் தாம் வாழ்ந்த கூடு மரத்திலே கிடக்க தூரத்தை பறந்து செல்லும் பறவைகளைப் போல சுற்றத்தாரின் உடம்பை விட்டு பேசாமல் இறந்து போவார்கள். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா.
சிறப்பைய தினந்தோறும் நலம் தரும் நாலடியார் 400 என்ற தலைப்பிலே அருமையான விடயங்களை, அதாவது 400 அறத்துப்பாலிலே உள்ள பாடல்களை சிறப்பாக ஒளிப்பதியோடு தருகின்றீர்கள். நன்றிகள். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.